இப்போ ஆசிரியர்களுக்கு மாணவிகள் பரிசு வழங்குறாங்க. ஏன்னா நிறையா படித்த பிள்ளைங்க எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் பரிசு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாணவிகளை மேடைக்கு அழைக்கிறாங்க. இந்த B3 செக்ஷனுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கு பரிசளிக்கிறாங்க இல்லையா? அப்ப அது ஒரு ஆசிரியராக பரிதா சிஸ்டர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அடுத்த சிஸ்டர் சாகிரா அவர்கள், சாகிரா, நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் சையத் சுல்தான் அவர்கள், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் ஃபிர்தௌஸ் பர்வீன் அவர்கள், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் ஃபாத்திமா சாகி, ஃபாத்திமா சாகி, சரி வச்சிருங்க இன்ஷாஅல்லாஹ். சிஸ்டர் சாபியா அப்ப ரெண்டு ஓகேங்களா? ஓகே சிஸ்டர் சாபியா, நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் அசினத் சிஃபானா அவர்கள், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் தாகிரா அவர்கள், தாகிரா சிஸ்டர், எல்லாத்தையும் கேட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் சாயிரா அவர்கள், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சிஸ்டர் ஃபாத்திமா நிவாஸ் அவர்கள், அல்ஹம்துலில்லாஹ். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அடுத்ததாக பேட்ச் 1 ஸ்டூடண்ட்ஸ் ஐடி நம்பர் 91. அன்பான சகோதரர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ற இந்த காலத்தில் உள்ள பெண்கள் எப்படியெல்லாமோ இருக்கிற போது இந்த பெண்கள் ஒரு உற்சாகத்தோடு, மார்க்க அறிவோடு, மார்க்க சிந்தனையோடு ஒரு மகிழ்ச்சியாக இவர்களை பார்க்கிற ஒரு காட்சியளித்து சந்தோஷம். ஏன்னா மார்க்க கல்வி பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுடைய பயான்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமா. சிஸ்டர் நிலோஃபர் நிசா, சிஸ்டர் ரோஃபினா, சிஸ்டர் பர்வீன் சுல்தானா, சிஸ்டர் சையத் சுல்தானா, சிஸ்டர் சுபஹானியா, சிஸ்டர் பிஸ்மி பேகம், சிஸ்டர் சாஜிரிஷா, சிஸ்டர் நிலோஃபர், சிஸ்டர் சம்சு ஃபாத்திமா, சிஸ்டர் ஹம்சா ஹமீனா, சிஸ்டர் சுமையா, சிஸ்டர் ஃபாத்திமா மாலிக் அனைவரும் மேடைக்கு வரவும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சவுண்டா சொல்லுங்க, நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். உலகத்திற்கு எல்லாத்துலயுமே மேம்பட்டு வராங்க அப்படிங்கும் போதுதான் அதுக்கான வேலை வளர்க்குது. அப்போ இந்த பெண்கள் இவங்க கல்வியா முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தடைகள், அதுல ஒரு தடை தான் ஹிஜாபுக்காக சொல்றது ஒரு தடை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அந்த தடையெல்லாம் தாண்டி எவ்வளவு சாதனைகள் படைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். சரிம்மா. எம் மதனிஷா சரி உறக்க சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. நாரை தக்பீர். அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். ஏ சபானா பண்ருட்டி. நாரை தக்பீர். அல்லாஹ் அக்பர். ஏ சேகரி பாத்திமா சென்னை. வாங்க. நாரை தக்பீர். அல்லாஹ் அக்பர். சையத் ராஃபியா திருவள்ளூர். டோர் வாங்கலாம். இதோ வந்து ஏன் பரிதாபத்திற்கு கல்வி மேல இவ்வளோ ஒரு ஈடுபாடு? ஏன் அதை வந்து பெருசா கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில பரப்பணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கல்வியை பெற்றவங்களை பத்தி எப்படி அறிமுகம் செய்யலாம் அப்படின்னா, நபிமார்களை பத்தி அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறான். எப்படி நபி யூசுஃபுக்குனா இல்மை கொடுத்தோம், அதில் அவர் பெரியவராக இருந்தார். சொத்தை கொடுத்த பணத்தை கொடுத்த அல்லாஹ் தஆலா இன்ட்ரோடக்ஷன் நபியை கொடுக்கல. எப்படி கொடுத்தான்? கல்வியில அவர் தேர்ச்சி பெற்றவரை நான் கொடுத்தேன். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நான் கல்வி அறிவை கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இன்னும் நம்மளுடைய தூதர் வறுமையில இருந்த நம்ம தூதருக்கு நபியே நீங்க ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன விஷயத்தை? சொத்தையா? சொகத்தையா? பணத்தையா? இந்த உலகத்துல நம்ம என்ன பெருசு ஓடிட்டு இருக்கோமே அதையா? இல்ல, அல்லாஹ் தஆலா நபியே நீங்க அதிகப்படுத்தி கேளுங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் வக்குர் ரப்பி சித்னி இல்மா. நபியே நீங்க உங்கள் கல்வியை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இதுக்கு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு தஃப்சீர் விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல கல்வியை விட பெரிய ஞாபகம் இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை அதிகப்படுத்த கேளுங்க நபியே அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா எதை அதிகப்படுத்த சொன்னா? இந்த கல்வியை. அப்போ அந்த இமாம் நமக்கு சொல்றாரு, கல்வியை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே பெரிய அன்புட இல்லை. அதனாலதான் நபி கேட்ட கட்டளை தான் என்ன படிச்சா, நீங்க உங்களுடைய கல்வி அறிவை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை நோக்கிதான் நம்மளுடைய ஐபிகே களம் போயிட்டு இருக்கு. இந்த ஐபிகேல பயணம் செய்யக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கானுடைய பெண்களுடைய மாற்றங்கள் எந்த அளவு இருக்கு? அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெண் அப்படிங்கிறவ பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பெண் அப்படிங்கிறவங்க கல்வி கற்றாங்க அப்படின்னா அந்த குடும்பமே பலனடையக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்படிதான் பெண்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஈமான் அப்படிங்கிறது அந்த அளவு இந்த ஐபிகேல பயணிச்சதுக்கு அப்புறம் இருக்கு. அது குறிப்பா யாருங்க அப்படின்னா முதுமையுடைய காலத்துல இருக்கக்கூடியவங்க. நம்மள பலர் வந்து நினைக்கிறோம் கல்வி அப்படிங்கிறதுக்கு வயது வரம்பு இருக்கு. கல்வியை கற்கணும் அப்படின்னா இந்த ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்க மட்டும்தான் கல்வியை கற்கணும்னு நினைக்கிறோம். இங்க சடலம் வாங்கக்கூடியவங்க 140 பிள்ளைகள்ல 3/4 பேர் இல்லத்தரசிகள், திருமணமானவங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இளைஞர்கள் தான் படிக்கணும், இந்த வயதுக்கு மேல படிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா தூதருக்கு எப்ப வாக்கி வந்துச்சு? 40 வயசுல. பெரிய பெரிய சஹாபாக்கள் எப்ப இஸ்லாத்தை ஏற்றாங்க? அவங்களுடைய முதுமையான வயசு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஐபிகேல பயணம் செய்யக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் முதுமையான வயசுல தங்களுடைய பாவத்திலிருந்து விட்டு விலகி அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இதை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட ஒரு நாள் கிளாஸ் போடுறப்ப ஏன் சிஸ்டர் நீங்க பாடம் போடல, உடனே பாடம் போடுங்க அப்படின்னு தன்னை இந்த காலத்துல நம்ம ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல வயதான பெண்மணிகளும் இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அதனால நமக்கு வயசு ஒரு பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம மரணிக்க வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கோம். நான் கத்துக்கிட்டாலும் இதோட என்னுடைய தலம் அப்படிங்கிறது முடியல. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வரைக்கும் என்ன பண்ணணும்? நான் கல்வியை கத்துக்கக்கூடிய ஒரு மாணவியா தான் இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம ஐபிகேல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இதுல பலனடையக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம கிளாஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்றாங்க, சிஸ்டர் எங்களுக்கு இந்த டைம் செட் ஆகாது. ஏமா? நாங்க இங்க குவைத்ல இருக்கோம், நாங்க ரஷ்யால இருக்கோம், நாங்க வேற வேற நாட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமா இந்த கல்வி அப்படிங்கிறது நம்ம ஊர்லயோ நம்ம நாட்டிலயோ அப்படின்னு சொல்லி குறுகிய சமுதாயத்திற்கு மட்டும் இல்லாம வெளிநாடு வரைக்கும் பெண்களுக்கு போய் சென்றடையுது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் யாரு அப்படின்னா அந்த கல்வியை கொடுத்தவங்க தான். ஸோ அவங்க
அந்த கல்வி என்ன பண்ணணும், பிறருக்கு எத்தி வைக்கணும். இதெல்லாம் ஐபிகே செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு 140 பெண் பிள்ளைகள் ஆலிமாக்களா உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் மறந்தும் தூதரை மறந்தும் ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா உலகத்துல வேணா அது பெருசா தெரியப்படலாம். ஆனா நாளை மறுமையில இது நஷ்டவாளி நம்மளை தவிர வேற யாருமே இல்லை. இது எப்ப தெரியும், அந்த கல்வியை கற்கும் போது தெரியும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில வந்து எல்லாரும் இந்த ஐபிகே உடைய நிர்வாகம், அதனுடைய தலைமை, இன்னும் யாரெல்லாம் அதுக்காக உழைக்கிறாங்களோ அந்த உஸ்தாத்மார்கள் எல்லாருக்காகவும் அதிகமா துவா செய்வோம். இந்த கல்வியை பெற்று இன்னைக்கு பட்டம் வாங்கக்கூடிய பெண்களாக நீங்களும் உங்களுடைய கல்வியை வீரருக்கு எத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என் பாதுகாப்பு, என்னுடைய ஈமான பாதுகாப்புகள், நான் என் இறைவனுக்கு மத்தியில பதில் சொல்லணும். என்னுடைய இறைவன் முதல்ல என்னதான் விசாரிப்பான், அதுவும் பட்டம் பெற்ற நமக்கு கேள்விகள் அதிகம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் மனதில் வச்சுப்போம். இங்க வருகை தந்திருக்க எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நம்ம எதை நோக்கமா கொண்டு நம்மளை ஒன்று சேர்த்துட்டானோ அப்படிப்பட்ட நோக்கத்திற்கான விஷயத்தை அவங்க அல்லாஹ் தஆலா நல்லா வைப்பானாங்க அப்படின்னு சொல்லி துவா செஞ்சவங்க என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். வாஹத வலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிகச் சிறப்பாக ஐபிகே சிறப்புகளை பற்றி பேசிய ஐபிகேவின் ஆசிரியர் சகோதரி சாஜிதா பானு அவர்களுக்கு ஐபிகே சார்பாக ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. நாரே தக்பீர். அடுத்ததாக உங்களிடம் ஐபிகே கடந்து வந்த பாதையை பற்றி பேச சகோதரி ஐபிகேவின் ஆசிரியர் இஸ்மி பேகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. الحمد لله ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இன்னும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் தாபீன்களின் மீதும் தபா தாபீன்களின் மீதும் இன்னும் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடியவர்களாக இந்த சடங்கு விழாவில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருளும் அவரின் பெரும் கிருபையும் அன்பும் இரக்கமும் ஈடேற்றமும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ள செய்தி உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய செய்தி. ஆமாம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய உதவியால் ஐபிகேயின் சனது வழங்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்துள்ளோம். ஐபிகேயின் சனது வழங்கும் நிகழ்ச்சி, ஐபிகே என்றால் இஸ்லாமிய பெண்கள் கூட்டம். ஆமாம், இது இஸ்லாமிய பெண்கள் கூட்டத்தின் வெற்றி விழா என்றுதான் கூற வேண்டும். ஐபிகே மூலமாக ஆலிமா படிப்பை முடித்துவிட்டு 140 பெண்கள்
இந்த ஐபிகே உருவாவதற்கு காரணமாய் இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாய் இந்த ஐபிகே உருவாவதற்கு அடுத்து கருவியாய் அல்லாஹ் பயன்படுத்திய ஐபிகே நிர்வாகி ஃபரிதா பானு அவர்கள் கடந்து வந்த பாதையை உங்களுக்கு நினைவுகளாய் சமர்ப்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுவான், நாம் யாருக்கு நேர்வழியை நாடுகிறோமோ அவர்களுக்குத்தான் நேர்வழி என்று. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் எனும் புனித மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று சேர்த்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பெயரளவில் முஸ்லிம்களாக இன்றும் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஐவேளை தொழுகை கிடையாது. அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் மூலம் என்ன கூறுகிறான் என்பது தெரியாது. நினைத்த தர்காக்களுக்கு செல்கிறோம், நினைத்தபடி வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் நம்மிலும் பலர் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட முஸ்லிம்களை கொண்டுதான் ஆரம்பத்தில் ஃபரிதாக்காவுடைய வாழ்க்கையும் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு யார் மூலமாக நேர்வழியை ஈமானிய மாற்றத்தை கொடுத்தார் தெரியுமா? உங்களால் யோசிக்க முடியுமா? அவர்களின் அன்றைய வருங்கால கணவர் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஈமானிய மாற்றத்தை கொடுத்தார். ஆமாம் சகோதரிகளே, பெண் வீட்டாரின் சூழலை பார்த்த ஃபரிதாக்காவுடைய கணவர் தனது வருங்கால மனைவிக்கு ஒரு கிஃப்ட் பரிசு கொடுத்தார்கள். என்ன பரிசு தெரியுமா? அவர்களை நேர்வழியில் சேர்க்க இஸ்லாமிய சட்டங்களை தெளிவாக விளக்கும் பிதாத் ஒரு ஆய்வு எனும் புத்தகத்தை பரிசளித்து அவர்களுக்குள் முழுமையான ஈமானிய மாற்றம் ஏற்பட வித்திட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் நம்மவர்களுக்கு எப்படிப்பட்ட பரிசுகளை வழங்குகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம் உறவுகளிடத்தில் ஈமானிய மாற்றம் வருவதற்கு வளர்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மவர்கள் தவறுகள் செய்யும் போது அதை சுட்டிக்காட்டி அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கும் பொறுப்பு நமக்கும் உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் நேர்வழியுடன் கூடிய வாழ்க்கை துணை இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இறை அருளால் 3 குழந்தைகள் பிறந்தார்கள். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை போட்டு செல்போனை நோண்டிக் கொண்டு சீரியல்களை பார்த்துக் கொண்டு இருக்கவில்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் மார்க்க அறிஞர்களின் போதனைகளை கேட்டுக்கொண்டே காலம் கரைய தொடங்கியது. எது எப்படி இருந்தாலும் நாம் இந்த இஸ்லாமிய கல்வியை முறையாக கற்க வேண்டும் என்ற பேராவல், இந்த ஆசை அவர்களுக்கு 30 வயதுக்கு மேல்தான் நிறைவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். கடவுளுடைய முழு ஒத்துழைப்போடு பிள்ளைகளுடைய ஒத்துழைப்போடு கல்வி பயணம் தொடர்ந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய ஆசையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனால் அந்த ஆசையில் உறவுகளின் சவால்கள், உடல் உபாதைகளால் ஏற்படக்கூடிய சவால்கள் இருந்தாலும்
இல்லையா? எங்கள் 100 கேட்டதற்கு மாபெரும் கொடையாளன் பல்லாயிரக்கணக்கான பெண்களை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் விளைவாய் 2018ஆம் ஆண்டு உருவான முதல் தளம் தான் மறுமை நோக்கிய பயணம். அல்ஹம்துலில்லாஹ். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் அவர்களிடம் நான் ஒரு இஸ்லாமிய வாட்ஸ்அப் இந்த மாதிரி தளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கேன், அதனால நீங்க அதுல சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா அதுல பயணிங்க, இல்லைன்னா நீங்க அதுல லெஃப்ட் ஆயிடுங்கன்னு அவங்க இதை கேட்டு பல பெண்களுக்கு இருந்து அவங்க நம்பர்களை வாங்கினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் மட்டும் நன்மை அடைய முயற்சிக்காம இன்னும் பல சகோதரிகளையும் நன்மையின் பால் கூட்டாக்கி கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை இப்படி சொல்லி காட்டுறான், எவர் நம் விஷயமாக முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நேர் வழியை காட்டுவோம், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடன் இருக்கின்றான். நன்மையின் பால் முயற்சிப்பவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு தன் கணவனின் முழு அனுமதியோடு ஆதரவோடு முயற்சிகள் தொடர்ந்தது. மார்க்க விஷயங்களில் தனது மனைவிகளுக்கு கணவன்மார்கள் ஒத்துழைத்தால் இறையர்களால் எளிதில் வெற்றியடையலாம். அல்லாஹ் அனைத்து ஆண்களுக்கும் மார்க்க விஷயங்களில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். பல பெண்களை சேர்த்ததற்கு பிறகு ஒரு தளம் 2ஆனது, 3ஆனது, 4ஆனது அல்லாஹ்வுடைய பேருதவியால் 37 தளங்கள் 2020ஆம் ஆண்டு தனது கையில் வைத்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை தளங்களிலும் பயணிக்கக்கூடிய பெண்களிடம் குர்ஆனிய ஆர்வத்தையும் ஹதீஸின் பக்கம் ஆர்வத்தையும் கூட்ட வேண்டும் என்ற முயற்சியில் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் கேள்விகளை கொடுத்து அதற்கு பதிலளித்த சகோதரிகளுக்கு மண்டபம் பிடித்து பரிசுகளை வழங்கி கண்ணியப்படுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது 2020ஆம் ஆண்டில் நடந்த நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்புதான் ஆலிமா தளங்களின் மூலம் இந்த ஆலிமா கல்வியை பெண்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்போடு இல்லம் தேடி குரல் வழி கல்வியை கொண்டு சேர்க்க நாடினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான தளங்களையும் உருவாக்கினார்கள். ஆலிமா படிப்பை நேரடியாகவும் அலைபேசி வழியாகவும் பெண்களிடம் சேர்த்தார்கள். அதன் மூலம் கடலூரில் அன்னை மரியம் அரபிக் கல்லூரியை நிறுவினார்கள். வீட்டில் இருந்து படிக்க விரும்பும் பெண்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஆலிமா பேட்சில் படிக்க உதவினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பேட்சில் படிக்க பேட்ச் 1, 2, 3 அந்த 3 தளங்களிலும் நிறைவு செய்த மாணவிகள் தான் உங்கள் முன் இன்று கனவு வாங்கக்கூடிய இந்த 140 பேரும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஆலிமா தளங்கள் 4, 5, 6 என தளங்களில் சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மட்டும் பலனை விரும்பக்கூடிய கண்ணியமிக்க ஆசிரியர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய உதவியால் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்காக ஆலிமா தளங்கள் மட்டும்தான் ஐவியில் இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கலாம். பெண்களுக்கான தளங்கள் தவிர்த்து 500க்கும் மேற்பட்ட தளங்களில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அரபி போது தெரியவில்லையா? அதற்கென தளம் இருக்கின்றது. குர்ஆன் தெளிவாக தெரியவில்லையா? தஃப்சீர் தளம் இருக்கின்றது. அரபி இலக்கணம் புரியவில்லையா? அரபி கிராமர் தளம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தளங்களை வரிசைப்படுத்திக் கொண்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் பெண்களாகிய நமக்கு ஆர்வமும் ஆசையும் இருந்தால் அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த ஐபிகே கடந்து வந்த பாதை. இந்த பாதையில் பல
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பு வாரை விடவும் மிக நெருக்கமாக சொர்க்கமும் அதே போன்று நரகமும் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் எதை நோக்கி முயற்சிக்கின்றோமோ, எதன் பக்கம் முயற்சிக்கின்றோமோ அதை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தந்தே தருவான். நன்மையின் பக்கம் அதிக முயற்சிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாயு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் ஐபிகே கடந்து வந்த பாதையை பற்றி பேசிய சகோதரி, ஐபிகேவின் ஆசிரியர் உஸ்மி பேகம் சகோதரி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. நாரே தக்பீர். அடுத்ததாக உங்களிடம் ஐபிகேவின் எதிர்கால திட்டத்தை பற்றி பேச ஐபிகேவின் ஆசிரியர் சகோதரி அஃபேர் சிபானா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك
ஒப்புக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சும்மா இருந்தா மட்டும்தான் அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அல்லாஹ்வோட நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வோட அருள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வோட அருளும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் இல்லாம எந்த ஒரு வெற்றியுமே நம்ம மறுமையில இன்மையிலும் வந்து நம்மளால பெறவே முடியாது. இன்னமல் அஹ்மாலு பின்னியாத். தேவையாவும் உங்கள் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன. அப்ப ஒரு மனிதன் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே வந்து அது எது நேரான பாதை, எது தவறான பாதை, எது ஹலால், எது ஹராம், எது நல்ல குணம், எது கெட்ட குணம், நல்ல விஷயம் என்ன, தீய விஷயம் என்ன, நம்ம மத்தவங்க எப்படி நடந்துக்கணும், முதலாவதாக நம்ம பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும், நம்ம பெற்றோர்கள் எப்படி நல்ல மதிக்கணும், இரண்டாவதாக நம்ம பிள்ளைகளை எப்படி தாய்நாட்டிலே வளர்க்க வேண்டும். அதே போல ஒரு கணவனும் சரி ஒரு மனைவியும் சரி ஒருத்தருடைய விட்டு எப்படி அனுசரித்து வாழ வேண்டும். இல்லாமல் சுத்த நிறைவு செய்ய வேண்டும். சும்மா பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்ற விஷயத்துல பொறாமப்படக்கூடாது. எல்லா வகையான சூழ்நிலையுமே சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், பொறுமையை மேற்கொள்ளணும். அதே போல பக்கத்தில் இருக்கிற அனுசரித்து வாழணும், உறவுகளை பேணி வாழணும். முக்கியமான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அழகான முறையில இருந்தாதான் நாளைக்கு யாருமே சிவாஜி செய்ய முடியாத அந்த மறுமையினால அல்லாஹ் நம்ம எல்லாருமே வெற்றி பெறக்கூடியலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு இல்லையா? அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால 21 நாள் சொல்றாங்க. உள்ளம் தப்பை தாய் சொல்லுவோம். பலகுலுக்கும் விஷயத்தை கையில் இருந்தா இல்லையா சொல்லுவோம். ஒவ்வொரு ஆத்மாவே கண்ணத்தை சிரிப்பதாக இருக்கிறது. உங்கள் வஞ்சனையான வெற்றியையும் நன்மை கொண்டு அவர் சோதிக்கிறோம். இதை நீங்க நம்பிக்கை பிடிக்கப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு ஆத்மாவையும் மரணம் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? நம்ம உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில இருந்தாலும் சரி, இல்லை வானத்தில் நீங்க விமானம் கூட பறந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த மரணம் உங்களை வந்தே சேரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, யாரும் நடக்க முடியாது இல்லையா? அதே போல அல்லாஹ் தஆலா இந்த உலகமாகிய பரிச்சை அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துல நான் வந்து உங்களுக்கு நன்மையை கொண்டோ தீமையை கொண்டோ சந்தோஷத்தை கொடுத்தோ கஷ்டத்தை கொடுத்து நான் சோதிச்சு பார்ப்பேன். இந்த உலகத்தை நீங்க எப்படி கையாளுவீங்க? அதை கண்டிப்பாக நான் எங்க இருக்குன்னா அங்கே இல்லை. நம்ம இந்த உலகத்தை நம்ம வந்து உலகத்தை எழுதிட்டு நம்ம ரிசல்ட் தானே நம்ம காத்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த ரிசல்ட் கிடைச்சோம். ஆனா இதற்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி நம்ம பாஸ் ஆக போறோமா ஃபெயில் ஆக போறோமா அப்படிங்கிறது யாரோட கையில இருக்குது? நம்மளோட அல்லாஹ்வோட கையில தான் இருக்குது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நிச்சயமா அவனுக்கு மார்க்க கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த பொக்கிஷமான அந்த மார்க்க கல்வியை குறிப்பாக பெண்களுக்கு எங்கேயுமே தேடி போகாம அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உங்க கைவச மூலியமாவே அல்லாஹ் தந்த ஐதீக மூலியமா உங்களுக்கு நான் இருக்கான். அதே போல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ உள்ள டெக்னாலஜி தொழில்நுட்ப காரணமாக நிறைய வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதே போல சோசியல் மீடியாவும் நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சமூக வலைதளங்கள் மூலியமா நிறைய தகவல் நடக்குது. அல்லாஹ் பார்க்கறத நம்ம நினைக்கிறேன். ஆனா இந்த சோசியல் மீடியா மூலமாக நல்ல விஷயம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஐதீகமான நிச்சயமாக உதாரணமா சொல்லலாம். அதே போல மனிதனோட எண்ணங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா என்னமோ சொல்லிட்டு போறான். வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆலிமாக்களை உருவாக வேண்டும். இரண்டாவதாக 50 மதரசாக்களை உருவாக வேண்டும். அல்லாஹ்வின் அருளாலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தினாலும் நாமக்கல், திண்டுக்கல், கூடலூர், கடலூர் போன்ற 5 இடங்களிலே வந்து நம்பிக்கை மதரசா என்ற பெயரில் நேரடி மதரசாக்களை உருவாக்க இந்த 5ஐ வந்து 50ஆக உருவாக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஐபியோட கனவாகவும் நிச்சயமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டத்தினாலும் நிகழ்ச்சியினாலும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். மூன்றாவதாக வயது வரம்பின்றி அனைத்து பெண்களுக்கும் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் கல்வியை தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவங்கதான் இஸ்லாத்தில் சிறந்தவர்கள் இல்லையா? அந்த அடிப்படையில வீட்டில் உள்ள எல்லா பெண்களுக்குமே இந்த கல்வியை வந்து எச்சரிக்க வேண்டும். ஏன்னா நிறைய பெண்களோட கனவு ஆலிமா அப்படின்னு இல்லையா? ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் ஆலிமா பண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம கணவர் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்ம எப்படி படிக்கிறது
கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் ஐபிகேவின் எதிர்கால திட்டத்தை பற்றி பேசிய ஐபிகேவின் ஆசிரியர் சகோதரி ஹஸ்ரத் சிஃபானா அவர்களுக்கு ஐபிகேவின் சார்பாக ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக உங்களிடம் மார்க்க கல்வியின் சிறப்பு பற்றி பேச சகோதரி ஐபிகேவின் ஆசிரியர் சஹரியா ஆலிமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. قال الله تعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. قول النبي صلى الله عليه وسلم ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريق إلى الجنة. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கோம். அல்லாஹ் நம் மீது அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் முழுமையாக இறக்க வேண்டும் என்ற துஆவோடு நம்மை ஆரம்பிக்கின்றேன். நமக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்றால் நாம் எல்லாம் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வே எல்லா புகழும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மாற்றக்கூடிய அவசியம், மாற்றக்கூடிய சிறப்பு. மாற்றத்தை பத்தியே இவ்வளவு நேரம் எல்லாருமே பேசுறாங்க. மாற்ற கல்விக்கு அவ்வளவு செஞ்சோம், மாற்ற கல்விக்காக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் அப்படி என்ன முக்கியம்? மாற்ற கல்வி படிச்சு ஆகணுமா? அவசியமா? இந்த உலகத்துக்கு அது தேவையா? மறுமைக்கு அது என்ன வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நமக்குள்ள சொல்லலாம். உண்மையிலே சுப்ஹானல்லாஹ், இந்த கல்வி கொடுக்கப்பட்டவங்க மிகப்பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மையூரிதுல்லாஹ் பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவங்கள மாற்றத்தை விளக்கமுடையவராக ஆக்கணும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன வசனத்துல கூட அல்லாஹ் சொல்லும்போது ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களில் கூத்து இல்ம தரஜா, அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர், கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாம் தரஜாவை உயர்த்துகிறோம், மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்துகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் இதை படிக்கணும்? இதனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னு பார்த்தா, இது முதல்ல நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுது. நம்ம எல்லாத்தையும் நோக்கமே முஸ்லிம்களாக நம்முடைய நோக்கம் எல்லாத்தையும் என்னவோ காட்டணும், சொர்க்கத்தை அடையணும்ன்ற அந்த ஆசை, அந்த பேராக நம்ம எல்லாருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போகணும் அதுக்குரிய வழியை ரொம்ப எளிதாக தரக்கூடியதான் இந்த இஸ்லாமிய. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாருக்கு அல்லாஹ் கல்வியை நாடானா அவங்களுக்கு ஏன்னா சொர்க்கத்துடைய பாதையை தரப்படுது. கல்வியை தேடி ஒரு பாதையை நம்ம போகணும்னு சொன்னா நமக்கு என்ன சொர்க்கத்துடைய பாதை லேசாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு நேர்வழியை காட்டுது. நன்மைனா என்ன, தீமைனா என்னன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈமான் சம்பந்தமான விஷயங்கள், அல்லாஹ்னா யார், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, எல்லாத்தையும் இந்த இல்ம படிச்சா மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியும். வெறும் வணங்கினா மட்டும் போதாது. தொழுகையில போய் நம்ம சரியா செய்யணும், ருக்கு பண்றோம், ஆனா என்ன ஓதுறோம் தெரியாம ஓடுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் குறைய எடுத்துக்காருங்க, சமையல்லாம் இவன் ஹமீதா சொன்னா எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? சுபஹான ரப்பியல் ஆலா சொல்றோம், எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? என்ன தெரியாம தொழுகையில தொழுது. சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு இருக்கோம், அது எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்?
தெரியும் ஒவ்வொரு ரக்காய்க்கும் திரும்ப ஓடப்படும். வரலான தொழிலிருந்து நப்பிலான தொழிலிருந்து சுந்தரனான தொழிலிருந்து ஓடுற ஒரு நாளைக்கு ஆனா அர்த்தம் தெரியல. அல்லாஹ் சொல்றான் அந்த சூறால நானும் என் அடியாருக்கு ஒரு உரையாடலை வச்சிருக்கேன்னு சொல்றான். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது நல்லா நான் சொல்றேன், அகிலத்தை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவனுக்கே எல்லா புகழும் நான் சொல்லும் போது அல்லாஹ் சொல்வானா, என்னை என்னுடைய அடியான் எப்படி புகழ வேண்டுமோ அந்த மாதிரி புகழ்ந்துட்டான். நான் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய சொல்லும்போது அல்லாஹ் சொல்வானா, என்னை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அந்த மாதிரி அவன் கண்ணியப்படுத்தினான். மாலிகி யௌமித்தீன் நான் சொல்லும் பொழுது யார் நியாய தீர்ப்பினுடைய அதிபதி அல்லாஹ் நான் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, என்னை எப்படி மேன்மைப்படுத்தணுமோ அந்த மாதிரி மேன்மைப்படுத்தினான். அல்லாஹ் அதுமாதிரி மீதி எல்லா வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் நமக்குடைய ஒரு இணைப்பை ஒரு நேர்த்தரத்தை அதை ஏற்படுத்தணும். ஆனா ஒண்ணுமே தெரியாம நீங்க